ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் நம்ம குவென்னோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்மில் ஒன்று தான் ஆனடாய்டு ஃபார்மு. ஸோ இந்த ஆனடாய்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்ம குவென் டென்னிசனை ஸ்கார்லெட் விட்ச் அப்படின்ற வாண்டா மேக்ஸிமாவால் டிஃபீட் பண்ண முடியுமான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நாம் குவென் டென்னிசனோட அந்த ஆண்ட்ராய்ட் ஃபார்ம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபார்ம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு ரீசெண்டாக ஏலியன்ஸ்க்கும் ஆண்ட்ராய்ட்ஸ்க்கும் ஃபைட் வந்தால் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதுலேயே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இங்கே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஆண்ட்ராய்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மேனா மேஜிக்கை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவங்க பிறக்கும் போதே ரொம்ப ஈஸியாகவே மேனா மேஜிக்லேருந்து ஸ்பெல் காஸ்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுப்பாங்க. ஸோ அப்படி கற்றுக்கிறதுனால பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரொம்ப சீக்கிரமாகவே பவர்ஃபுல்லான பீயிங்காக பென்டன் சீரீஸில் மாறியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர்ஸ் மேனா மேஜிக்கை மேனிப்புலேட் பண்ணுற காரணத்தினால ரியாலிட்டி வார்பிங் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு கேரக்டர் இந்த பவரை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாராலையும் ரியாலிட்டி வார்பிங் பண்ண முடியும். ஆனால் லோ டயரில் தான் இந்த பவரை இவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மேனா மேஜிக் யூஸ் பண்ணி பறக்க முடியும், ஃபோர்ஸ் ஃபீல்டை உருவாக்க முடியும், டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ண முடியும், டெலிபதி பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஒரு லாவையும் பார்த்தீங்கன்னா லோ டயரில் இவங்களால ரீசெட் பண்ண முடியும், அதை ரிமூவ் பண்ணவும் முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சில ஸ்பெல்ஸோட பவர்லாம் கிடைச்சதுன்னு வச்சுங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி எனிமே பயங்கரமாக திணறடிக்க முடியும். இதை பற்றி கூட நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இங்கேயும் சொல்கிறேன். அது நம்ம குவென் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க ஆர்கமெடா புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஸ்பெல்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லெஜர் டொமைனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கும் இந்த ஒரு ஆர்கமெடா புக் ஆஃப் ஸ்பெல்ஸோட இருக்கக்கூடிய ஸ்பெல்லை நம்ம குவென் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம குவென்னாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சார்ஜர், விசார்டு, இல்லை மெஜிஷியன் யாராக வேணா இருக்கட்டும், ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான விஷயங்களை பென்டன் சீரீஸில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம குவென்னோட ஃபார்ம் அவங்க ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே பவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிருக்கும். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு பவர் அப்படின்னா இவங்களால சைஸை ஆல்டர் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட மைண்டை மேனிப்புலேட் பண்ண முடியும், மைண்டோட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது டெலிபதி பவரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் தாண்டி டெலிகனிசிஸ் பவர் இருக்குது, ஒருத்தவங்களோட ஃபோர்ஸ் ஃபீல்டுக்குள்ள அடைச்சி வைக்கிற பவர் இருக்குது, மற்றவங்களோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில பவர்ஸ்மே ஆண்ட்ராய்டு ஃபார்மை ரீச் பண்ணும்போது நம்ம குவென்னுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பவர் யூஸ் பண்ணி மற்றவங்களை ஹீல் பண்ண முடியும். அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ மட்டும் இல்லாமல் ஸ்பேஸில் சர்வே பண்ணிக்கிற பவர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா குவென்னோட கசினாக இருக்கக்கூடிய நம்ம சன்னி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை பூமியிலேருந்து மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு போர்டனை வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்பேஸ் ஷிப்போ இல்லைனா எந்த விதமான ஒரு ஸ்பேஸ் சூட்டோ நம்ம போர்டனை போட்டிருக்க மாட்டாங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களால ஸ்பேஸ்லையும் சர்வே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிளியராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய குவென்னுக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்பெல்ஸை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க லேர்ன் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட பவர் இன்னும் இவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பெஸ்ட்டான சில சார்சஸுமே பார்த்துட்டிங்கன்னா பென்டன் யூனிவர்ஸில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா குவென்னோட பவரையை அவங்கள்ட்ட பிரிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய சாம் கேஸ்ட்டை கூட சொல்லலாம். ஸோ அவங்களே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெஷின் மூலமாக நம்ம குவென்னு, கெவின்னு, பென்னு சொல்லிட்டு 3 பேரோட சோலையும் அவங்க பாடி பிரிச்சிருப்பாங்க. அவங்க பவரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஆல்ஃபா ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பவர்ஸ்லாம் நம்ம குவென் கிட்ட இருக்கு. சில முக்கியமான வீக்னஸும் பார்த்தீங்கன்னா நம்ம குவென் கிட்ட இருக்கு. முக்கியமாக நம்மளுடைய குவென் கிட்ட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ங்கிறது சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இவங்களால ஆஸ்ட்ரல் ஃபார்மை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இவங்க முக்கியமான பவரில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம குவென் ஆண்ட்ராய்ட் ஃபார்மில் இருக்கும்போது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் விட்ச் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ மாரல் காமிக்ஸில் நம்மளுடைய ஸ்கார்லெட் விட்ச் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கேஆஸ் எனர்ஜியோட மொத்த காட் ஆர்ஃபர் பார்த்தீங்களா, ஸோ அவரையே பார்த்தீங்கன்னா பொசஸ் பண்ணி அதன் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஃபார்மை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் விட்ச் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே லிஸ்ட்டில் எடுத்துக்க போகிறதே இல்லை. சிம்பிளாக பேசிக் ஃபார்மில் இருக்கிற ஸ்கார்லெட் விட்ச் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்தடுத்த லெவலில் நம்ம ஸ்கார்லெட் விட்ச் ரீச் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக குவென்னை ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஸ்கார்லெட் விட்ச் எப்படி பேசிக் ஃபார்மில் நம்ம குவென்னுக்கு டஃப் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கார்லெட் விட்சோட பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸ்கார்லெட் விட்ச் பார்த்துட்டிங்கன்னா ஹெக்ஸ் எனர்ஜியும் கேஎஸ் எனர்ஜியும் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான
ஒரு விசார்ட் அப்படின்னு சொல்லலாம், அதையும் தாண்டி ஒரு விச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கேரக்டரால் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும், மற்றவனோட மைண்டை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு டெலிகனிசிஸ் பவருமே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டரால் வந்து டெலிபோர்ட்டும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பவர் வந்து இவங்க கண்ட்ரோலை மீறி போகுதுன்னு வச்சுங்க. ஸோ அந்த இடத்துல ஒட்டுமொத்த ரியாலிட்டியுமே இவங்களோட கண்ட்ரோலு கீழே வந்துடும். ரியாலிட்டியோட ஒரு காடாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்கார்லெட் விட்ச் மாறிடுவாங்க. இதுக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் எம் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்காலர் விட்ச் பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸோட ஒட்டுமொத்த ரியாலிட்டியுமே சேஞ்ச் பண்ணி தனக்குன்னு ஒரு புது யூனிவர்ஸ் உருவாக்குவாங்க. அந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து குயினாக இருப்பாங்க. அவங்கள யாராலையுமே டிஃபீட் பண்ணவே முடியாது. ஒட்டுமொத்த மேஜிக் பவர்ஸுமே தன்னுடைய கண்ட்ரோல் கீழே வச்சிருப்பாங்க. அவங்கள எடுத்து கேள்வி கேட்குற எந்த ஒரு அவஞ்சலாக இருந்தாலும் ஒரே சொடக்கில் மொத்தமாக அழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான பீயிங்காக அந்த ஒரு காமிக்கில் நம்மளுடைய ஸ்கார்லெட் விட்சை காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு யூனிவர்ஸ் லெவலில் ரியாலிட்டி வார்பிங் இந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே ஸ்பீடாக இருப்பாங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட சுற்றி தன் பாடி சுற்றி வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு நிறையா ஸ்பெல்ஸ் தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லான நிறைய கேரக்டர்ஸை சமன் பண்ணியிருப்பாங்க, நிறையா மான்ஸ்டர்ஸை சமன் பண்ணுவாங்க. ஸோ அதையும் தாண்டி கேர்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்காலர் விட்சால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஆஃப் எம் ஈவெண்ட்ல காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த மியூட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மார்வல் காமிக்ஸில் இருக்காங்களே, அவங்கள வந்து ஒரே வார்த்தையில் மொத்தமாக நம்மளுடைய ஸ்காலர் விட்ச் அழிச்சிட்டாங்க. அவங்க பவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஒன்றும் கிடையாது, நோ மோர் மியூட்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸில் இருந்த எல்லா மியூட்டன்ஸோட பவரும் காணாம போயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா மியூட்டன்ஸோட ஒரு மிகப்பெரிய எதிரியாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்காலர் விட்ச் வந்து மார்வல் காமிக்ஸில் ஹவுஸ் ஆஃப் எம் ஈவெண்ட்டில் நடந்துப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து ரியாலிட்டியை வந்து எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து மார்வல் காமிக்ஸில் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் சில ஸ்பெஷல் பவர்ஸ்மே நம்மளுடைய ஸ்காலர் விட்ச்கிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட பவர்ஸை பற்றி நம்ம சிம்பிளாக பார்த்துட்டோம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தால் யார் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸில் யார் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர், யாரோட மேஜிக் பவர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்காலர் விட்சை சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ்லையும் சரி, மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எடுக்கிற மூவிஸ்லையுமே சரி, நம்ம ஸ்காலர் விட்ச் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணும்போது அவங்கள யாருமே டிஃபீட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம லோக்கியாக இருக்கட்டும், டாக்டர் டூமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆடம் வார்லாக்காக இருக்கட்டும், எந்த விதமான மேஜிக் பவரை யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக இருந்தாலுமே இவங்க தன்னுடைய கேயாஸ் எனர்ஜியையும் ஹெக்ஸ் எனர்ஜியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்ககிட்ட ரொம்பவே ஜாக்கிரதை தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டு மேஜிக் பவரை மேனிபுலேட் பண்ணக்கூடிய கேரக்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டராக நம்மளுடைய ஸ்காலர் விட்ச் இருப்பாங்க. அதனால மேஜிக் பவரை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ரொம்பவே எஃபோர்ட் போட்டு நிறைய மேஜிக் வித்தைகள்லாம் காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்காலர் விட்சை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளேயே கொண்டு வர முடியும். ஆனால் நம்மளுடைய குவென் பார்த்துட்டிங்கன்னா என்னதான் மேனா மேஜிக் யூஸ் பண்ணாலும் இவரோட பெஸ்ட்டான நிறைய சார்சஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் யூனிவர்ஸில் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த பெசலை சொல்லலாம். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் ஒரு விசார்டாக மாறி இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாம் கேஸ்டர் சொல்லலாம், ஹெக்ஸை சொல்லலாம், ஏன் நம்ம டார்க் ஸ்டார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட நம்ம குவென்னை வந்து நிறைய இடங்களில் டிஃபீட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மேஜிக் பவரோட காடாக இருக்கக்கூடிய நம்ம டேகனை சொல்லலாம், ஈஸியாக நம்ம குவென்னை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வித்தெல்லாம் நம்மளுடைய ஸ்காலர் விட்ச்கிட்ட பழிக்காது. என்னதான் வந்து இவங்க கேஆஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணாலுமே அவனு பவருக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பீயிங் இருப்பாங்களே, ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காலர் விட்ச்கிட்ட நெருங்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பவர் லெவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளோட ஸ்காலர் விட்ச் வந்து நம்ம குவென்னுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதே நேரத்தில் ட்ரூ ஃபார்மை நம்மளுடைய குவென் ரீச் பண்ணி அந்த இடத்துல தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுடைய குவென்னாலையும் நம்ம ஸ்காலர் விட்சுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்க முடியும். ரெண்டு பேருக்குமே 50-50% வின் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பவர் லெவலில் சொல்கிறேன். ஸோ அடுத்து ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீடு, டியூரபிலிட்டி, அப்புறம் வந்து பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம குவென்னுக்கு வந்து மினிமமாக ஒரு 30-40% வரைக்கும் வந்து சான்சஸ் இருக்கும். ஆனால் 60% பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காலர் விட்சுக்கு தான் வந்து ஃபேவராக முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறதை விட ஸ்காலர் விட்ச் காமிக்ஸில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மார்வல் சூப்பர் ஹீரோஸுமே திணற விட்டுருப்பாங்க.
ஈவன் நம்ம ப்ரொஃபசர் ஜேவியரே பார்த்தீங்கன்னா அவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ இந்த அளவு பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான பவருமே நம்ம ஸ்கார்லெட் விட்ச் நெருங்க முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் மரண பயத்தை காமிச்ச ஒரு சாதாரண மியூட்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கார்லெட் விட்ச். ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் விட்சோட பவர் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வெர்ஷனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அடுத்த வெர்ஷனை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு அன்ஸ்டாப்பபிள் மான்ஸ்டராக ஒரு விட்சாக மாறிடுவாங்க. அவங்கள யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட வின்னர் அப்படிங்கிறது நம்ம குவென்னை விட நம்ம ஸ்கார்லெட் விட்ச் தான் வந்து சான்ஸ் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு கேரக்டரில் யார் ரொம்பவே பவர்ஃபுல், யார் ரொம்பவே வந்து ஒரு கெத்தான கேரக்டர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.